ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு அழகான கிராமம். அங்கே மகாபெரிவாளோட ஒரு தீவிரமான பக்தர் தன்னுடைய வீட்டில் மகாபெரிவா அங்கே தங்கறதுக்கு இடம் கொடுத்துருந்தார். அங்கே எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தார் பெரியவா தங்கறதுக்கு. பெரியவா தன்னுடைய சிஷ்யர்களோட நிறையா பேரோட தங்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெரிய வீடு, பின்னாடி கிணறு, பெரியவாளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு அழகான பெரிய வீடு அது. அங்கே தான் பெரியவா தங்கியிருந்தா. அங்கே தங்கின்னு இருக்கும்போது தினம் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிட்டு அங்கே வர பக்தர்களுக்கு இங்கே தங்கி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்து தினம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவா கையால் பிரசாதமும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தா. அன்னைக்கு பெரியவா உட்காந்து எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு பேசின்னு இருக்கா. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட அவளை பற்றி இப்படி பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஒரே இடத்துலையே பெரியவா உட்காந்துட்டு பேசின்னு இருக்கா. திடீர்னு அங்கேருந்து எழுந்திருக்கிறா பெரியவா. அந்த வீட்டு சொந்தக்காரர் அந்த பக்தரை பெரியவா கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு சொல்கிறா, ஒரு பெரிய பாத்திரத்தில் எனக்கு கொஞ்சம் வெந்நீர் போட்டு எடுத்துன்னு வாயேன், கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீர் போட்டு கொண்டு வரியா அப்படின்னு கேட்குறேன். அவரும் சரி பெரியவா, உத்தரவு பெரியவா, நான் எடுத்துன்னு வரேன் அப்படிங்கிறார். எடுத்துன்னு வரத்துக்கு அவர் உள்ளே போய்டுறார். பெரியவா நடந்து வாசலுக்கு வெளியில் வர. அவள் அந்த வீட்டுக்கு வெளியில் திண்ணை, அதாவது ஒரு கிராமம் இல்லையா, அது கிராமத்து வீட்டிலலாம் எப்போவுமே திண்ணை இருக்கும் 2 பக்கமும். அந்த திண்ணையில் வந்து உட்காந்துக்கிறார். இவர் வந்து வெந்நீர் எடுத்துட்டு அங்கேருந்து வரார். உள்ளேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வெந்நீர் போட்டு எடுத்துன்னு வர்றாரு அந்த பெரிய பாத்திரத்தில். பெரியவா சொல்கிறா, ஒரு ஸ்டூல் மேலே வச்சு இந்த பாத்திரத்தை வெந்நீரை வெயி, நான் காலை அதில் வச்சுக்கணும், அதனால் ஒரு ஸ்டூலில் போட்டு பாத்திரத்தை வெந்நீரோட வெயி அப்படிங்கிறார். அவரும் உள்ளே போய் ஒரு சின்ன ஸ்டூலை எடுத்துன்னு வந்து அந்த வெந்நீர் பாத்திரம், நல்ல அகலமான ஒரு அண்டா மாதிரி பாத்திரம், அந்த வெந்நீர் பாத்திரத்தை தூக்கி அந்த ஸ்டூல் மேலே வைக்கிறார். இப்போ பெரியவா சொல்கிறா, கொஞ்சம் கல் உப்பு உள்ளே இருந்து எடுத்துன்னு வாயேன் அப்படிங்கிறார். அவரும் இதை எடுத்துன்னு வரேன் பெரியவா, உத்தரவு பெரியவான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வர்றார். பெரியவா ஒன்று சொல்லிட்டான்னா அது எதுக்கு பெரியவா என்ன எதுன்னு அதெல்லாம் கொஸ்டினே கேட்க மாட்டா. சிறந்த பக்தர்கள் யாருமே கேட்கவே மாட்டா. இதோ எடுத்துன்னு வரேன் பெரியவா, இதோ செய்கிறேன் பெரியவா அப்படின்ட்டு தான் போவா யாராக இருந்தாலும். அது மாதிரி அவர் இதோ போய் எடுத்துன்னு வரேன்னு எடுத்துன்னு வந்து கல் உப்பை கொண்டு வந்து கொடுக்குறார். இந்த கல் உப்பை இந்த ஜலத்தில் போடு, இந்த வெந்நீரில் போடு அப்படிங்கிறார். அவரும் கல் உப்பு அதில் போட்டுடுறார். அது உப்பு அதில் கரைஞ்சி விடுறது. அப்புறம் பெரியவா தன்னுடைய 2 காலையும் தூக்கி அந்த வெந்நீரில், அந்த விதங்கிற அந்த வெந்நீரில், அந்த அண்டா வெந்நீரில் காலை வச்சுக்கிறார். 2 காலையும் வச்சுக்கிறா. பக்தர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பெரியவா இந்த மாதிரி வச்சுட்டு எதுக்கு அவளுக்கு புரியல, எதுக்கு வெந்நீர் கொண்டு வர சொல்கிறா, எதுக்கு உப்பு கொண்டு வர சொல்கிறான்னு. அப்புறம்தான் தன்னுடைய 2 காலையும் அவர் வச்சுன்னொடனே எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா ஆச்சரியமாக அங்கே இருந்த பக்தர்கள் எல்லாரும். பெரியவா சொல்கிறா, நான் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துலையே உட்காந்துட்டு இருந்தேன்னா இது கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் இந்த ஜலத்தை கொண்டு வர சொல்லி உப்பையும் கொண்டு வர சொல்லி காலை வச்சுக்கிறேன்னு அவளுக்கு சொல்கிறா பெரியவா. அது சொல்லணுன்னே அவசியம் இல்லை, ஆனால் பெரியவா அவள்கிட்டெல்லாம் இதை சொல்லின்னு இருக்கா. அவளுக்கெல்லாம் என்னென்னா, பெரியவா பாதம் பட்ட அந்த ஜலத்தை பெரியவா எழுந்த பிறகு அதை நம்ம எடுத்துன்னு போய் ஆற்றுக்கு எடுத்துன்னு போகணும், அதை நமக்கு தெளிச்சுக்கணும் அது அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே இந்த குரு மகான்களோட பாதம் பட்ட ஜலங்கள்லாம் அவளுடைய திருவடி தானே எப்போவுமே விசேஷம். அந்த ஜலத்தை நம்ம எடுத்துக்கணும், அதை நம்ம தெளிச்சுக்கணும், நம்ம முகத்தில் தெளிச்சுக்கணும், தலையில் உடம்புல தெளிச்சுக்கணும் எல்லாரும் நினச்சின்னு இருக்கா. கொஞ்ச நேரம் அந்த ஜலத்திலேயே 2 கால்களையும் வச்சுட்டு இருக்கா பெரியவா. அதுக்கப்புறம் எடுத்துடுறா. அப்போ அந்த வீட்டு சொந்தக்காரர் அந்த பக்தரை கூப்பிட்டு பெரியவா சொல்கிறா, கொஞ்சம் உள்ளேருந்து ஒரு பித்தளை சொம்பு எடுத்துட்டு வாயே அப்படிங்கிறா. அவரும் எடுத்துன்னு வரார். பெரியவா அவர்கிட்ட சொல்கிறா, இந்த ஜலத்திலேருந்து ஒரு சொம்பு நிறையா நீ எடுத்துட்டு உள்ளே கொண்டு போய் பூஜை அறையில் பத்திரமா வச்சுடு, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறா.
அவரும் சரி பெரியவான்னு சொல்லிட்டு அந்த ஜலத்திலேருந்து ஒரு சொம்பு மொண்டு எடுத்து கொண்டு பூஜை அறையில் கொண்டு வைக்கிறார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் அந்த ஜலத்தை அவா கண்ணில் தெளிச்சுக்கிறா. பெரியவா உள்ளே போன உடனே, பெரியவா எழுந்த உடனே அவரை அனுப்பிச்சிட்டு உள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் இவாள்லாம் எழுந்து கண்ணில் தெளிச்சுக்கிறா, தலையில் தெளிச்சுக்கிறா, அவாவா சொம்பில் எடுத்துக்கிறா, டப்பாவில் எடுத்துக்கிறா, பாட்டிலில் எடுத்துக்கிறா. எல்லாரும் அவாவா இந்த ஜலத்தை அப்படியே எடுத்துன்னு போகிறா. அவாவா வீட்டுக்கும் எடுத்துன்னு போகிறா, மேலே தெளிச்சுக்கிறா. அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் அங்கே வந்திருந்த பக்தர்கள் எல்லாரும் அங்கேயே ஒரு பக்கமாக கிடச்சிருக்கிற இடத்துல ஒரு ஓரமாக அவாவா படுத்துண்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கா. சாயங்காலம் திரும்ப பெரியவா தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. எல்லார்ட்டையும் பேசின்னு இருக்கா. நிறைய கூட்டம் போகவே இல்லை, அங்கே தான் இருக்குது. அப்போது அங்கே ஒரு வயதான பெண்மணி அங்கே ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கா. பார்த்தாலே ஒரு ஏழ்மை தோற்றமாக, ஒரு வறுமையாக பார்த்தாலே ஒரு வறுமையில் இருக்கிறவா மாதிரி ஒரு தோற்றம். ஓரமாக நின்றுட்டுருக்கா. அவளுக்கு கிட்டக்கு போய் தரிசனம் பண்ண பயம். எல்லாம் அவாவா நிறைய ஒரு பணக்காராளாக வரா, பெரியவாளை தரிசனம் பண்ணுறா. நம்மலாம் போனால் நமக்கு அருள் கிடைக்குமா, பெரியவா அனுகிரகம் கிடைக்குமான்னு தயங்கிட்டு பின்னாடி நின்றுட்டுருக்கா. ஆனால் பெரியவா கண்ணுக்கு படாமல் இருப்பாளா, பெரியவா பார்த்துடுறா. பெரியவா அந்த வயதான பெண்மணியை ஜாடை காமிச்சு இப்படி கிட்டக்க வர சொல்லி கூப்பிடுறா. அந்த பெண்மணிக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆஹா, நம்மளுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாளேன்னு கடகட நடந்து பெரியவா முன்னாடி நமஸ்காரம் பண்ணுறா. கண்ணில் கண்ணீர் கொட்டுறது. மகான்களுக்கு எப்போவுமே முகத்தை பார்த்தாலே அவள் கண்டுபிடிச்சிருவா. அவள் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கா, அவளுக்கு என்ன குறைங்கிறத சொல்லவே வேண்டாம், முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவா. பெரியவா கேட்குறா, நீ உன் மனசில் இருக்கிற ஒரு குறைய என்கிட்ட சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்க, கரெக்டா அப்படிங்கிறா. ஆமாம் பெரியவா அப்படிங்கிறா அந்த பெண்மணி. அதுக்கு தானே வந்திருக்கா அந்த பாட்டி. அவள் மனசில் ஒரு குறை ஏக்கம் இருக்குது, அதனால தான் அதை சொல்கிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கா. அது சொல்லாமையே பெரியவா கேட்குறா. என்ன குறை இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு கேட்குறா. பெரியவாளே சொல்கிறா, அவளுடைய குறை என்னங்கிறத பெரியவாளே சொல்கிறா. உனக்கு என்ன குறை தெரியுமா? நமக்கு வயசாயின்றிருக்கு, கையில் காசு பணம் இல்லை. நம்ம காசி ராமேஸ்வரம் போகணுன்னு ஆசைப்பட்டோம் வாழ்க்கையில். அந்த காசி ராமேஸ்வரம் திருத்தலங்களை தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதெல்லாம் தரிசனம் பண்ணாமலேயே என்னுடைய ஆயுசு முடிஞ்சிருமோன்னு யோசிக்கிற, நீ கவலைப்படுற அப்படிங்கிறா பெரியவா. பாட்டிக்கு பெரியவா நம்ம மனசில் இருக்கிற ஏக்கத்தை அப்படியே நாம் என்ன கவலைப்பட்டோமோ நம்ம சொல்லாமல் அப்படியே சொல்கிறாளேன்னு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஏதாவது வழி பிறக்குமான்னு பார்த்துட்டுருக்கா. அப்புறம் அந்த பக்தரை கூப்பிட்டு சொல்கிறா, அந்த வீட்டு உரிமையாளர் அந்த பக்தரை கூப்பிட்டு பெரியவா சொல்கிறா, மத்தியானம் ஒரு சொம்பில் ஜலம் எடுத்து வையின்னு சொன்னேனே, அதை போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிற. அங்கே இருக்கிறவளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்ன பண்ண போகிறா பெரியவா? இந்த ஜலத்தை எடுத்துன்னு வாங்குறாளே, இந்த பாட்டி ஏதோ ஏக்கத்தோடு வந்திருக்காங்கிறா, இந்த ஜலத்தை எடுத்துன்னு வான்னு சொல்கிறாளேன்னு ஒன்றும் புரியல. சரி, அவர் போய் எப்பவும் போல சொன்ன உடனே இந்த சொம்பு ஜலத்தை எடுத்துன்னு வர்றார். பெரியவா சொல்கிறா, இந்த பாட்டியோட தலையில் இந்த ஜலத்தை அப்படியே அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிற. அந்த சொம்பு ஜலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறா. அவர் சொன்னபடியே அப்படியே அந்த சொம்பு ஜலத்தை அந்த பாட்டி மேலே கொட்டுறார். பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. நமக்கு என்ன காசி ராமேஸ்வரம் நம்ம ஆசைப்பட்டோம்னு சொன்னோன்னே இவர் ஜலத்தை நம்ம மேலே, பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் நமக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் எதுவும் புரியவும் இல்லை முதல்ல. இப்போ பெரியவா சொல்கிறா, நீ இப்போ ஸ்நானம் பண்ணினியே, இது உப்பு ஜலம். ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் இருக்கே, அது உப்பு ஜலம். ராமேஸ்வரம் போன புண்ணியம் உனக்கு இப்போ கிடச்சிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கமண்டலத்தில் இருக்கிற ஜலத்தை அந்த சொம்பில் ஊற்றிட்டு
அவர்கிட்ட சொல்கிறா, அந்த பக்தர்கிட்ட, இந்த ஜலத்தை இப்போ அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். அவரும் பெரியவா சொன்னபடியே அந்த சொம்பில் அந்த ஜலத்தை ஊற்றி கொடுத்துருக்கா இல்லையா பெரியவா, கமண்டலத்தில் இருக்கிற ஜலத்தை அந்த சொம்பில் அந்த ஜலத்தை எடுத்து அப்படியே அந்த பாட்டிக்கு திரும்ப ஒரு அபிஷேகம் ஜலத்தை ஊற்றுறார். இப்போ பெரியவா சொல்கிறா, ஒரு சந்நியாசியுடைய கமண்டலத்தில் இருக்கிற நீரானது கங்கை ஜலத்திற்கு சமமானது. நீ இப்போ ஸ்நானம் பண்ணினியே, இது காசிக்கு போய் கங்கையில் நீராடினத்துக்கு ஒப்பானது. நீ ராமேஸ்வரம் போயாச்சு, காசிக்கும் போயாச்சு, உன் மனக்குறையும் போயாச்சு அப்படிங்கிறா பெரியவா. எப்படி பாருங்கோ, அந்த வயதான பெண்மணியால் இத்தனை வயசுக்கு மேலே காசி ராமேஸ்வரம் போக முடியாதுன்னு இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லை, காத்தால் அந்த கால் ஜலத்தை வச்சுட்டு அந்த உப்பு ஜலத்தில் வச்சுருந்த தண்ணியை ஒரு சொம்பில் எடுத்து பூஜை அறையில் பத்திரமா வைக்க சொல்லி, சாயங்காலம் இந்த பெண்மணி வருவா, அவளுக்கு இதை கொடுத்து நாம் அனுகிரகம் பண்ணணும். பாத ஜலம் எவ்வளோ விசேஷம், பாத ஜலம் பட்டது, அதுவும் உப்பு ஜலம். அவர் சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் காசி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்த புண்ணியம் அந்த பாட்டிக்கு கிடைக்கணும்னு பண்ணியிருக்காளே, எப்பேற்பட்ட அனுகிரகம். இது முடிஞ்சு அந்த பாட்டி சந்தோஷமாக கிளம்பிடுறா, இந்த அனுகிரகத்தோட கிளம்புறா. அன்னைக்கு மறுநாள் மத்தியானம் பெரியவா அந்த அந்த கிராமத்திலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சிப்பந்தி வேகமாக ஓடி வந்து பெரியவா கிட்ட ஒரு தகவல் சொல்லணும் அப்படிங்கிறான். உங்கள்கிட்ட ஒரு தகவல் சொல்லணும் பெரியவா அப்படிங்கிறான். அப்போ பெரியவா கேட்குறா, என்னடா நேத்திக்கு வந்த பாட்டி மோட்சகதி அடைஞ்சிட்டாளோ அப்படிங்கிறா பெரியவா. மகானுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பாட்டியோட ஆயுள் நாளையோட முடிய போகிறது. அதனால் இந்த பாட்டி மனசில் இருக்கிற ஏக்கத்தை பூர்த்தி பண்ணணும்னு இப்படியெல்லாம் அனுகிரகம் புரிஞ்சிருக்காளே, எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.